2 தீமோத்தேயு புஸ்தகத்துக்கு நேராக வாங்க. அதில் 2ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 19வது வசனம் படிக்கலாம். ஆகிலும் தேவனுடைய உறுதியான அஸ்திபாரம் போதும். அல்லேலூயா. இப்போ பவுல் காலத்தில், ஆதி காலத்தில் இருக்கிறது, பவுல் காலத்திலேயும் சுவிசேஷம் மாற்றம் வந்துவிட்டது. சுவிசேஷம் சிலர் பரிசுத்த ஆவிக்கு இடம் கொடுத்தாங்க, சிலர் தங்களாக சுவிசேஷத்தை உருவாக்குனாங்க, சிலர் தங்களுக்கு ஏற்றபடி நடத்துவதை பார்க்க முடியும். அல்லேலூயா. பிரைஸ் எல்லாம். ஒரு அஸ்திபார உபதேசம் மாற்றப்பட்டது. அப்ப அந்த அஸ்திபார உபதேசம் மாற்றப்பட்ட பின்பு சுமார் பார்த்தீங்கன்னு சொன்னா 2000 வருஷங்களுக்கு மேலாச்சு இயேசு கிறிஸ்து வந்து. சுமார் 6000 வருஷமா மனுஷ படைப்பு வரலாறு சொல்லுகிறது, பைபிளும் சொல்லுகிறது. அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த நாளிலே சுவிசேஷத்துக்கு ஒரு வஞ்சகம் வந்துவிட்டது. ஆனாலும் பவுல் நிருபத்தில் சொல்லும் போது உறுதியான அஸ்திபாரம் இன்றைக்கு நிலை நிற்கிறது. அல்லேலூயா. உறுதியான அஸ்திபாரம். சபை எப்படி மாறினாலும், ஜனங்கள் எப்படி மாறினாலும், ஜனங்கள் எப்படி போனாலும் உறுதியான அஸ்திபாரம் பேசப்படுகிறது. இங்கேயும் கொஞ்சம் பேர் ஆவலோட கேட்கிறாங்க, ஆவலோட நிற்கிறாங்க. இது தான் சரி என்று புரிகிறது, இல்லைன்னா அங்கே யாரும் வரமாட்டாங்க. ஒரு அஸ்திபாரம். இந்த அஸ்திபாரம் எதை குறிக்குது? பரலோக ராஜ்யம் எதை இன்னைக்கு பேச வைக்கணும், அதைத்தான் பரலோக ராஜ்யம் பேச வைக்கும். அல்லேலூயா. ஆமென். ஒவ்வொரு நாளும் அந்த உறுதியான அஸ்திபாரத்தை கண்டுபிடிப்பதற்கு பாடுபடுகிறது. பரலோகம் சொல்லிக் கொடுக்கிறது. பழைய ஏற்பாடின் அஸ்திபாரம் வேற, புதிய ஏற்பாடின் அஸ்திபாரம் வேற. ரெண்டுக்கும் விதம் வேற இருக்குது. அப்போ புதிய ஏற்பாடின் அஸ்திபாரம் கண்டுபிடிக்க ஈஸி. அதான் எபிரேய புஸ்தகம் 1:1 சொல்லுகிறது. அல்லேலூயா. பூர்வ காலங்களிலே பங்கு பங்காகவும் பிதாக்களுக்கு திருவளவும் பண்ண தேவன், பழைய நாட்களிலே திருவளவும் பண்ண தேவன், இந்த கடைசி காலத்தில் குமார மூலம் வேற ஒண்ணு நீங்க வேண்டாம். இந்த அஸ்திபாரத்தை கண்டுகொள்வதற்கு ஒன்று விசுவாசம் இயேசுவின் மேல புதிய பாடல, இரண்டாவதாக எனக்கு ஒரு பாவ மன்னிப்பு வேணும், மூன்றாவதாக ஞானஸ்நானத்தை ஒப்புக் கொடுக்கிறது, நான்காவதாக இயேசுவை நேசிப்பது. அல்லேலூயா. இயேசுவை உண்மையாய் நேசிக்க வேண்டும். அந்த 4 காரியம் உனக்குள் இருக்கும்போது சில பாவங்கள் உனக்குள் இணைந்திருந்தாலும் அது அறியாமை, அந்த அறியாமையின் பாவங்கள் உங்களுக்குள் இணைந்திருந்தாலும், நேசிக்கிற மனைவி ஒரு புருஷன் கைவிடாமல் இருக்கிறது போல, நேசிக்கிற பிள்ளைகளை தகப்பன் கைவிடாமல் இருக்கிறது போல, உங்களை நேசிக்கிறதுனாலும் நீங்களும் நேசிக்கிறதுனாலும் மெல்ல பரிசுத்த ஆவி தந்துத்தான் ஆகும். அல்லேலூயா. நீங்கள் பூரணமான பின்பு பரிசுத்த ஆவி தந்ததல்ல, அப்படியே நாம் யாரும் பெற்றுக்கொள்ள முடியாது. அல்லேலூயா. நமக்கு நிறைய குறைகள் இருக்கும். இயேசுவை நேசிக்கிறதுனால தருகிற பரிசுத்தாவின் அபிஷேகம். இந்த பரிசுத்தாவின் அபிஷேகம் வரும்போது அவனுக்குள்ள ஒரு பவுண்டேஷன் போட்டாச்சு. நீ என்னை அறிவதற்குள்ள பவுண்டேஷன். அல்லேலூயா. ஆமென். எத்தனை தூரம் நின்றாலும் உங்களுக்கு பிள்ளைகள் தெரியும் அல்லவா? எத்தனை தூரம் நின்றாலும் பிள்ளைகளுக்கு தகப்பனையும் தாயும் தெரியும் அல்லவா? அதை போல நீங்கள் எங்கே ஜெபித்தாலும், எங்கே துதித்தாலும், எங்கே எல்லாம் அன்பு வைத்தாலும் அந்த இடத்துல இறங்கி உங்களை அபிஷேகம் பண்ணுகிற ஒரு அபிஷேகம் உண்டு. அதுதான் உறுதியான அஸ்திபாரம் என்று சபைக்கு பரிசுத்த ஆவியானவர் பேசிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த அஸ்திபாரம் பழைய ஏற்பாடுக்கும் புதிய ஏற்பாடுக்கும் வித்தியாசம் உண்டு. புதிய ஏற்பாடு அஸ்திபாரம் என்பது கிறிஸ்துவின் நுகத்தை சுமக்கிறவன் மேல பிரியமாயிருப்பார். கரத்தை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். ஆமென். ஆமென். யார் மேல பிரியமா இருப்பாராம்? கிறிஸ்துவின் நுகத்தை சுமக்கிறவன் மேல. எல்லாருக்கிட்டையும் டீச் பண்ண அவருக்கு முடியாது, எல்லாருக்கிட்டையும் புத்தி சொல்லிக் கொடுக்க முடியாது. எந்த மனுஷன் ஒரு நாலேஜ் வந்து ஏஜ் ஆகும்போது இயேசு கிறிஸ்துவின் ரகசியத்தை புரிகிற ஒரு மனுஷன் உலகத்தை வெறுத்து, உலகத்தை ஆசாபாசங்களை விட்டு தன்னை மரணத்துக்கு நியமிக்கிற அந்த மனுஷனிடத்தில் தேவ ரகசியம் இருக்கும். அவனுக்கு கிறிஸ்துவின் நுகம் இருக்கும். அவன் கிறிஸ்துவின் நுகத்தை நன்றாய் சுமக்க சுமக்க தேவ வெளிப்பாடு அவனுக்கு கர்த்தர் கற்றுக் கொடுக்க தொடங்குவார். அப்ப பரிசுத்த ஆவியானவர் பொழிந்து கொண்டிருக்கும் போது ஒரு புத்தியுள்ள ஊழியக்காரன் எதை பேசுவான்? சபைக்கு ஒரு புத்தியுள்ள ஊழியக்காரன் எதை பேசுவான்? அல்லேலூயா. சொல்லுங்களேன், எதை பேசுவேன்னு?
இனி வரப்போற காரியங்களை குறித்து. ஹல்லேலூயா. புத்தி இல்லாதவன் பேசும், பரிசுத்த ஆவியான பொழியப்படுகிறது. புத்தி இல்லாதவன் எதை குறித்து சொல்லுவான்? எதை குறித்து சொல்லுவான்? உனக்கு இங்கே பச்சை நெக்லஸ் கிடைக்கும், அது கிடைக்கும், உடை கிடைக்கும், நல்ல வீடு கிடைக்கும், நல்ல புருஷன் கிடைக்கும், நல்ல மனைவி கிடைக்கும், கார் கிடைக்கும், மங்களா கிடைக்கும். இந்த அழிந்து போறதை குறித்து புத்தி இல்லாதவன் பேசுவான். பரிசுத்த ஆவியானவர் அவனை எதிர்பார்க்கிறது என்ன? இவன் வேறு விதமாய் வசனத்தை எடுக்கணும். என்னுடைய நுகத்தை பற்றி, என்னுடைய வேதனை பற்றி, என்னுடைய பாரத்தை பற்றி, என்னுடைய கஷ்டங்களை பற்றி சபைக்கு வேறு விதமாய் வசனம் எடுக்க நினைத்தாலும் இவங்க தங்களுக்கு ஏற்றபடிதான் வசனம் எடுப்பாங்க. அல்லேலூயா, பிரைஸ் எல்லாம். அது என்ன செய்யும்? சபை பயங்கர சந்தோஷம், சபைக்கு பயங்கரமான கமாண்ட் கொடுக்க இருக்குது, சபைக்கு ஹாப்பியா. ஏன்னு சொன்னா பயங்கர வாக்குத்தத்தம் எனக்கு கிடைச்சு. அல்லேலூயா. வாக்குத்தத்தம் எப்ப எங்க வரும்? கிறிஸ்துவின் நுகம் உங்களுக்குள்ள இருக்கும் போதுதான் உண்மையான வாக்குத்தத்தம் உங்க மேல வரும் என்று பரிசுத்த ஆவியானவர் சபைக்கு சொல்ல. அல்லேலூயா. பழைய பவுண்டேஷனை பாத்தீங்கன்னு சொன்னா ஏனோக்கு முதல் சந்திக்கிற ஏனோக்கு அந்த துஷ்ட ஜனத்தின் மத்தியிலே ஏனோக்கு ஆண்டவரை அறிந்து பிள்ளை குட்டிகள் எல்லாம் பெத்த பின்பு அவன் ஆண்டவரோடு சஞ்சரிக்கிறான். அல்லேலூயா. ஆண்டவரோடு சஞ்சரிக்க. அப்ப ஆண்டவரோடு எல்லா தேவ பிள்ளைகளும் சஞ்சரிக்க வேண்டும். நீங்கள் ஆண்டவரோடு ஏன் சஞ்சரிக்க வேண்டுமானால், எதுக்கென்று சொன்னால், உங்க ஜீவன் உங்களுக்கு சொந்தம் அல்ல, உங்க சரீரம் உங்களுக்கு சொந்தம் அல்ல, உங்க மனைவியோ உங்க பிள்ளையோ நீங்க காண்கிறது ஒன்று சொந்தம் அல்ல, நீ காணாத ஒரு ராஜ்யம் உண்டு, அந்த தெய்வம் மாத்திரம்தான் சொந்தம். ஆனபடிதான் அவரோடு சஞ்சரிக்க வேண்டும் சபை. அல்லேலூயா. எப்படி சஞ்சரிக்க வேண்டும்? அனுதினம் உங்களுக்கு பூமியில் உள்ள வேலைகளை தந்தது அவர்தான், உங்களை அந்த வேலையில தள்ளி தள்ளி கொண்டு வரதில்லை அவர்தான், ஒரு பிள்ளை பெற வைக்கிறதுக்கு அவர்தான், ஒரு திருமணத்தை நடத்தி வைக்கிறது அவர்தான், உனக்கு ஆஸ்தியை தருகிறது அவர்தான். அதுல நீ முன்னேறுவதற்கு உன்னை புஷ் பண்ணி உன்னை உருவாக்கி மேலே வருவதற்கு ஒரு கழுகை போல உன்னை உயிரை கொண்டு வர பாடுபடுவது வேற யாரும் அல்ல, என் ஆண்டவர். அல்லேலூயா. ஒவ்வொரு இடத்துலையும் புஷ் பண்ணுவா, புஷ் பண்ணி படிக்க வைக்கிற புஷ் பண்ணுவா, ஆத்மீகத்தை புஷ் பண்ணுவா. இதெல்லாம் புஷ் பண்ணி என்ன செய்யலாம்? வேற யாரும் கிடையாது, அவர் தான் உருவாக்காது. நீ விழுந்து போற காலத்துல உன்னை நிச்சயம் தூக்கி நிறுத்துவா. நீ தள்ளாடுகிற வேளையில உன்னை கத்த தூக்கி நிறுத்துவா. நீ உண்மையோடு ஆராதித்து கத்தரை அறிவாயான ஏனோக்கை போல அவரை பின்தொடருவாயானா, ஏற்ற காலம் வரும்போது நீ விழ வேண்டிய ஒரு சூழ்நிலை என்று சொல்லும் போது கத்தர் உன்னை அழகாய் பாதுகாக்கும்படி உன்னோடு இறங்கி வருவதற்காய் தேவாவியான சபையை பார்த்து சொல்லுகிறான், இதோ நீ என்னோடு சஞ்சரி. அல்லேலூயா. சஞ்சரிக்க வேண்டும், ஆவியானோடு பேச வேண்டும், ஆவியானோடு பழக வேண்டும், ஆவியானோடு பரிமாற வேண்டும். அப்படி சஞ்சரிக்கும் போது நீ சொல்லணும், ஆண்டவரே உம்முடைய ராஜ்யம் எனக்கு தரணும். அல்லேலூயா. நான் சஞ்சரிப்பது சும்மா இல்ல ஆண்டவரே, உம்முடைய ரகசியங்களை நான் பெற்றுக்கொள்வதற்கு சஞ்சரிக்கிறேன். நான் சஞ்சரிப்பது சும்மா இல்ல ஆண்டவரே, என் வேலையை விட்டு தொழிலை விட்டு எல்லாத்தையும் வெறுத்து நான் சஞ்சரிப்பது உம்முடைய ராஜ்யத்தில் எனக்கு ஒரு இடம் உண்டு என்று தெரியும், அதனால நான் உம்மோடு சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறேன், எனக்கு நீ அந்த கிருபையை தர வேண்டும் என்று சொல்லி தேவ பிள்ளைகள் சஞ்சரித்தார். யோனோக்கை எடுத்து கொண்டதை போல கடைசி நாட்களில் மகாபிரிய இயேசுக்கு சீக்கிரம் வரப்போறா. உன்னை எடுத்துக் கொள்வா, சபை எடுத்துக் கொள்வாய், மனவாட்டி சபை எடுத்துக் கொள்வா. ஆனபடி தீங்கு அனுபவி, வேதனை அனுபவி, துக்கங்களை சுமந்து கொள், பாரங்களை சுமந்து கொள், கிறிஸ்துவின் நுகத்தை நீ சுமந்து 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 ரகசியங்களை பெற்றுக்கொள் என்று பரிசுத்த ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறார். ஹல்லேலூயா. கிறிஸ்துவின் நுகத்தை சுமந்த மாத்திரம்தான் உனக்கு சந்தோஷம். அது சில நாள் நிம்மதியை தரும், 3 நாள் துக்கத்தை தரும், 1 நாள் நிம்மதியை தரும். ஆமென். சில வேளை ஒரு வாரம் உன்னை வேதனைப்படுத்தும், அடுத்த வாரத்தில் உன்னை சந்தோஷப்படுத்தும். பிரைஸ் எல்லாம். இப்படி அப் அண்ட் டவுனா போகத்தான் இந்த கிறிஸ்துவுக்குள்ள சந்தோஷம். தீங்காத பாரங்களும் வேதனைகளும் வரும்போது, தீங்காத பிரச்சனைகள் வரும்போது
மனுஷனிடத்துல போய் யாரும் ஆறுதல் பெற்றுக் கொள்ள முடியாதுங்க. அல்லேலூயா. அம்மாவிடத்துல சொல்ல முடியும், யாருக்கும் சொல்ல முடியாது. அதை எல்லாமே நீங்கள் கிறிஸ்துவின் நுகத்தை சுமக்க ஆளா இருந்தால் கிறிஸ்துவின் பாதத்திலிருந்து கற்றுக்கொள்ளும் போது அந்த மெல்லிய சத்தம் உன் காதுல கேட்கும். அந்த மெல்லிய அனுபவம் உனக்குள்ள இறங்கும். அந்த மெல்லிய அபிஷேகம் உனக்குள்ள இறங்கி கர்த்தர் உன் இருதயத்தை பலப்படுத்துவா, உங்க ஆத்துமாவை பலப்படுத்துவா. அல்லேலூயா. அப்ப அவர் சஞ்சரித்தார், பழைய பவுண்டேஷனை அறிந்து கொண்டார், சஞ்சரித்து அவரோடு நடந்தா ஏனோக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டா. இப்ப சபை சஞ்சரிக்கிறது, நீங்கள் எடுத்துக்கொள்ளத்தக்கதாக சஞ்சரித்துக் கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுங்க. அல்லேலூயா. என்ன கவனம், வசனம் நீங்க கவனிக்காவிட்டா நீங்களும் மூடராயிருப்பீங்க, நானும் மூடனா இருப்பேன். அல்லேலூயா. வசனத்தை நன்றாக்க கர்த்தர் வந்து சொல்லுறது, நீ எடுக்கிற மெசேஜ் அதன்படி நீயும் சபையும் இருந்தால் நான் அதன்படியே பேசுவேன். நீ எடுக்கிற மெசேஜ்ல சபை அப்படி இல்லாவிட்டால் நான் பேசுவேன். நீ சும்மா இருக்க வேண்டும் சொல்றார். அல்லேலூயா. ஆமென். எத்தனை புரியுது? பிள்ளைகள் சரியாய் அப்பனுடைய அம்மாவுடைய வார்த்தைகளை கேட்டு நடக்கும் போது பிள்ளைகளுக்கு நல்ல கூட்டு டேஸ்டா வச்சு கொடுப்பாங்க. பிள்ளைகள் கீழ்ப்படியாவிட்டா ஒப்பும் இருக்காது, முளவும் இருக்காது, புளியும் இருக்காது. வேலைக்கு சாப்பிட்டு போ சாப்பிடுங்க. ஹல்லேலூயா. கணவனும் மனைவிக்குள்ள நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்தா கணவனை பார்த்து பார்த்து பரிமாறுவா பெண்டாட்டி. எதுக்கு? நல்ல ரிலேஷன்ஷிப். அந்த ரிலேஷன்ஷிப்ல முறிவு இருந்தா அங்கேயும் புளியும் உப்பும் இருக்காது. பிள்ளைகளை பார்த்து சொல்லுங்க, வேனை சாப்பிட்டு போக சொல்லலாம். ஹல்லேலூயா. புரியுதா? நாம் உலகத்தின் பிரகாரம் இப்படி செல்லும் போது நம்முடைய ஆண்டவர் செய்யக்கூடாதோ, ஆண்டவர் அடிக்க கூடாதோ, ஆண்டவர் முறிக்க கூடாதோ? நீங்கள் அவருடைய பிள்ளைகள் அல்லவா, நான் அவருடைய பிள்ளை அல்லவா? அல்லேலூயா. எத்தனை புரியுதுங்க? புரியுங்க? கைகளை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்ப உறுதியான பவுண்டேஷன், பழைய பாட்டு பவுண்டேஷன். இரண்டாவதாக ஏனோக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பு யாருக்கு கிருபை அளிக்கிறார்? நோவாவுக்கு. அல்லேலூயா. ரைசலா. ஆண்டவர் சொல்லுகிறார், நோவாவின் காலத்தில் எல்லா மனுஷர்களையும் பார்த்துவிட்டு இந்த ஜனத்துக்குள்ள ஒன்னை நீதிமானா கண்டேன். அல்லேலூயா. அப்ப நான் அழிப்பதற்கு திட்டம் பண்ணி இருக்கிறேன், ஜலத்தினாலே கொல்லுவதற்கு திட்டம் பண்ணி இருக்கிறேன், அழிக்க போறேன். ஆனபடி நீ ஒரு பேழை உண்டாக்கடா. அல்லேலூயா. பைத்தியமா இல்ல? தண்ணீர் இல்லாத நாட்களில், மழை இல்லாத நாட்களில், ஒன்றுமே காணாத நாட்களில், இரவிலே மூடு பனி கொண்டு கிருஷிகளை உருவாக்குற காலகட்டத்தில் திடீரென்று ஆண்டவர் மழை வரும்னு சொன்னா அது எப்படி இருக்குன்னு சொல்லி சிந்திச்சு பாருங்க. கொஞ்சம் கவனிச்சிடணும். அல்லேலூயா. ரைசலாம். அப்போ அந்த நோவா மாத்திரம் விசுவசித்து, அந்த நோவா மாத்திரம் விசுவசித்து, அவனுடைய குடும்பம் விசுவசித்து, 8 பேர் விசுவசித்து பல ஆண்டுகளாய் பேழை செய்றாங்க, ஒரு பெரிய கப்பலை செய்றாங்க. அல்லேலூயா. அந்த செய்தி முன்ன கொடுத்திருக்கேன், உங்களுக்கு வேணுமானால் அந்த மெசேஜ் உண்டு, நான் திருப்பி தருவேன். அல்லேலூயா. ரைசலாம். அது எதை குறிக்கணும்? பழைய ஏற்பாடு முதல் கிறிஸ்துடைய மரணம் உயிர்த்தெழுதல் வர அபிஷேகம் எல்லாம் அதுல குறிக்கும். அல்லேலூயா. ரைசலாம். அப்ப அந்த நோவாவிட்ட சொல்லும்போது, நீ கொப்பேர் மரத்துல பேழை உண்டு பண்ண வேண்டும், நீ கொப்பேர் மரத்துல உண்டாக்க வேண்டும் என்று சொல்லி கொப்பேர் மரத்தை குறித்து ஆண்டவர் சொல்ல. அப்படின்னு சொன்னா பாவிகளை ரட்சிப்பு மரம் தான் கிறிஸ்து. ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. அந்த கொப்பேர் மரம் நாற்றமுள்ள மரம். அந்த நாற்றமுள்ள மரத்தை தெரிந்து கொள்ளணும். அந்த நாற்றமுள்ள மரத்தை எடுத்து அதை வெட்டுவது, முறிக்கிறது எல்லாம் நம்மை கர்த்தர் உருவாக்குவதை குறிக்கிறது. அல்லேலூயா. ஜன்னல், தானியேல் 3 வேளை எருசலேமை பார்த்து ஜெபித்தது போல ஒரு ஜன்னல், ஒரு வாசல், அது இயேசுவே வாசல். ஆமென். இப்படி எல்லாம் புட்டு புட்டு புட்டாக நோவாவுக்கு வெளிப்படுத்தி, நோவா பேழை உண்டு பண்ணி, அவனும் அவன் வீட்டாரும் நினைத்த மிருகங்களும் பறவைகளும் எல்லாமே
அந்த ஜலப்பொக்கம் வரும்போது, பயங்கரமான ஜலப்பொக்கம் வரும்போது இவர்கள் 8 பேர் தப்பித்துக் கொண்டார்கள், மற்றவர்கள் எல்லாம் மரித்து போனார்கள். இதனால நோவாவுக்கு அந்த பவுண்டேஷன் வெளிப்பட்டது. அல்லேலூயா. அப்ப உங்களுக்கு அந்த பவுண்டேஷன் வெளிப்பட வேண்டும். உங்கள் பிதாக்களுக்கு அந்த பவுண்டேஷன் வெளிப்பட வேண்டும். உங்க பிள்ளைகள் அந்த பவுண்டேஷன் அறியாம இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்காங்க. இன்னைக்கு சபைக்கு அந்த பவுண்டேஷனை புரியாம சிலவங்க சொல்றாங்களா, நம்ம சம்பந்தம் வைக்கல, வெளியே குழப்பம் ஒன்றும் கிடையாது, இயேசு வரும்போது மன்னிச்சுடுவார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். நம்ம அப்படி இப்படி நடக்கிறதுல பிரச்சனை ஒன்றும் கிடையாதம்மா, இயேசு வரும் பார்த்துக்கிடுவார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். எவ்வளவு தவறான உபதேசங்கள், எவ்வளவு தவறாய் மனுஷன் பேசுறான் பாருங்க. அன்றைக்கு இத்தனை ஜனங்கள் இருந்தாங்க, 8 பேர் மாத்திரம் காப்பாற்றப்பட்டாங்க. ஹல்லேலூயா. தண்ணி வந்து பெருகி வானத்தின் மதகுகள் திறந்து தண்ணி நிரம்பும் போது, பேழை உயரும் போது எத்தனை ஜனக்கூட்டம் அழுதிருப்பாங்க, எத்தனை ஜனக்கூட்டம் கலங்கி இருப்பாங்க, எத்தனை ஜனக்கூட்டம் ஐயோ ஐயோ என்று சொல்லி கதறி இருப்பாங்க. அல்லேலூயா. அப்படித்தானங்க. அப்ப கடைசி நாட்களிலே தேவன் இந்த பூமியை கைவிடும் நாட்களிலே ஏது ஊழியக்காரன் காப்பாற்றுவான்? இன்றைக்கு சமாதானப்படுத்துவதை காப்பாற்ற முடியுமா? இன்றைக்கு உங்களை தடவைகளை காப்பாற்ற முடியுமா? இன்றைக்கு போய் தீர்க்க தரிசனம் சொல்லி அது இருக்கும் இது கிடைக்கும் காப்பாற்ற முடியுமா? ஹல்லேலூயா. ஆமென். அவனே நியாய தீர்ப்பு கர்த்தர் வச்சிருக்கிறாருங்க. அவன் போக சபையின் நியாய தீர்ப்பு கர்த்தர் வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அப்ப இத்தனை ஜனங்கள், இத்தனை மக்கள் நோவாவின் காலத்தில் செத்து போனாங்க. இருக்கட்டும். அடுத்து யார்கிட்ட வராரு? ஆண்டவர். அல்லேலூயா. நோவா கண்டாச்சு, புரிஞ்சாச்சு, அந்த கப்பல் இருந்து தப்பியாச்சு, வெளியே வந்தாச்சு, கர்த்தருக்கு நன்றி செலுத்தியாச்சு, பலி செலுத்துகிறார். முதல்ல அவர் பலி செலுத்துகிறார். அல்லேலூயா. முதல் கனி, ஆடானாலும் மாடானாலும் அவர் விருப்பம் உள்ள கனிகளை செலுத்துகிறார். ஆண்டவர் பிரதிஷ்டமாய் ஒளியரங்கமாய் அதை முகர்ந்து பார்த்தா. அந்த ஆராதனத்தை நீங்க செய்து கொண்டிருக்கிறீங்க. நீங்கள் இன்றைக்கு பலி செலுத்தும் போது நோவா அந்த நாளிலே முதல் கனியன் ஆடுகளை மாடுகளை பலி செலுத்தி அதை ஆண்டவர் முகர்ந்து பார்த்தா. இன்றைக்கு புத்தி உள்ள கன்னிகையே, நீ ஆராதிக்கும் போது கர்த்தர் உன்னை முகர்ந்து பார்க்கிறாரோ? என்ன சகோதர மகளுக்கு புரியலையா மக்களே? அல்லேலூயா. கொஞ்சம் கூட நம்ம ஜெபிக்கும் போது, நம்ம அழும்போது, நம்ம துதிக்கும் போது, நம்ம அவருக்குள்ள சாட்டியா வாழும் போது அவர் உனக்குள்ள இறங்குவார்ல, அப்ப உன்னை அறியாம கண்ணீர் வெளிப்படும். அல்லேலூயா. உன்னை அறியாம தொட காரியம், ஜீவனுள்ள தேவன் உன்னை தொடுகிற அனுபவத்துக்குள்ளே சபை வர வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஓகே. அப்ப அந்த பவுண்டேஷன் முடிந்த பின்பு அடுத்த ஆளத்தை எடுக்காரு. அல்லேலூயா. எவ்வளவு கஷ்டம்னு பாருங்க, எவ்வளவு பாரம்னு பாருங்க. கல்திய பட்டணத்தில் ஒருவர் இருக்காரு, நல்ல ஒரு மனுஷன். அல்லேலூயா. ஆமா, யாரு? ஆபிரகாம். அல்லேலூயா. பவுலை பவுண்டேஷனை உறுதிப்படுத்துவதற்காக, பழைய பவுண்டேஷனை சரி பண்ணுவதற்காக, அப்போ உலகம் முழுவதும் பார்த்து, கல்திய பட்டணத்தில் பார்க்கும் போது அப்பனை பார்த்து, அம்மாவை பார்த்து, சகோதரனை பார்த்து, வீட்டை நேசித்து, வீட்டை அன்பு வைத்து, வீட்டை கவனித்து, தகப்பனுடைய உண்டாக்குற விக்கிரகங்களை எல்லாம் பார்த்து விட்டு, இதெல்லாம் வானத்தை உண்டாக்குனது, இதெல்லாம் பூமியை உண்டாக்குனது, ஒரு பெரிய சக்தி உண்டு என்று சொல்லி அவனுடைய உள்ளம் உடைந்து தேட தொடங்குகிறான். இன்னைக்கு அநேக இந்துக்களுக்கு புரியவில்லை. ஏதோ சின்ன சிலைகளை வைத்து, சின்ன கண்ணும் ஏதோ என்று வைத்து விட்டு அதை தேடி 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 இன்றைக்கு மரித்துக் கொண்டிருக்கின்ற ஜனங்களுக்கு ஆவியானவர் சொல்லுங்க, அது அல்ல தெய்வம். இப்படி ஆண்டவரை சிந்திச்சுக் கொண்டிருக்கும் போது மெல்ல ஆண்டவர் போய் கூப்பிட, ஆபிரகாமே, 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 நீ என்ன அறியணும் இல்லடா, நீ என்னோட பழகணும் இல்லை, நீ ஜாதிகளுக்குள்ள இருந்த முடியாது, நான் அழைக்கிற தேசத்துக்கு வா. அல்லேலூயா. நான் அழைக்கிற தேசத்துக்கு வா. அல்லேலூயா.
அவருக்கு எப்படி இருந்திருக்கும்? அழைப்புக்கு வந்த டைம்ல தகப்பனார் தடை பண்ணிட்டார், பின்னும் இருந்துட்டார். தகப்பன் செத்துட்டார். தேராகு செத்த பின்பு அந்த அழைப்பு வருது பாருங்க. அந்த அழைப்பு வரும்போது ஆபிரகாம் இறங்கி வருகிறான். அல்லேலூயா. ஆபிரகாமும் மனைவி லோத்து இன்னும் சிலராய் இறங்கி வருங்க. அப்ப என்னன்னு சொன்னா, அந்த அழைப்பு உங்களுக்குள்ள வந்த உடனே நீங்கள் பரதேசிகளாக்கும் என்று கர்த்தர் சொல்ல, கரத்தை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்தும். ஆமென். என்னமாய் பக்கத்துல தூங்க அவங்க எழும்பும்படி தட்டி எழுப்புங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் உங்களை கூப்பிடுகிறார், ஆண்டவர் கால் பண்ணுகிறார். கால் பண்ணின உடனே நீ புரிஞ்சு கொள்ளணும். பிள்ளைகளுக்கு மிக கவனமா இருங்க. ஆமே. என்ன எதுக்கு கூப்பிடுறாரு? என்ன எதுக்கு கூப்பிடுறாரு? நான் எங்கே இருக்கிற நம்மளை இப்படி கூப்பிடுறாருன்னு சொன்னா பெருசா ஒன்னும் சத்தம் ஒன்றும் கேட்காது. மெல்ல சத்தம், நீ இந்த இடத்தை விட்டு போ, நீ இந்த இடத்தை விட்டு போ. அப்ப ஒரு நாள் ஆபிரகாம் ஜெபம் பண்றாரு, 2 நாள் ஜெபம் பண்றாரு. ஜெபம் பண்ணும்போது எல்லாமே அந்த உணர்வு என்ன செய்யும்? இதுதான் பேசிக்கொண்டு, நீ போ, நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ. அல்லேலூயா. அப்ப ஆபிரகாமை ஈஸியா நடத்தினாரா? ஆண்டவர் தானே கூப்பிட்டாருங்க. நல்லா புரிஞ்சுக்கிடுங்க, ஆண்டவர் உங்களை அழைக்கிற நேரத்தில் சாத்தானுக்கு தெரியும். அல்லேலூயா. கர்த்தர் ஒரு மனிதனை அழைக்க இருக்கிறார் என்று சொன்னால் அந்த மனுஷன் மிகவும் சோதனைக்குள்ளப்பட்ட மனுஷனா இருப்பான். ஆமே. அப்போ சாத்தானுக்கு நல்லா தெரியும், தன்னுடைய மகிமை இவனுக்கு வெளிப்படுத்துவார், அந்த பவுண்டேஷனை இவனுக்கு வெளிப்படுத்துவார், அது ஒருபோதும் கொடுக்க கூடாது. அல்லேலூயா. உங்களுக்கு அப்படித்தான் பவுண்டேஷன். இவன் அறிஞ்ச பெரியார் ஆயிடுவான், அந்த பவுண்டேஷன் அறிஞ்ச நிலைப்பான், அந்த பவுண்டேஷன் அறிஞ்ச மதுபானத்தை விடுவான், அந்த பவுண்டேஷன் அறிஞ்ச 3 பேரை ஜெபிப்பான், அந்த பவுண்டேஷன் அறிஞ்ச என் பிள்ளையா மாறுவான். அந்த பவுண்டேஷனால தேசம் ரட்சிக்கப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அந்த பவுண்டேஷன் அறிஞ்சா நான் அந்த பிள்ளைகிட்ட சொல்லுவேன், நான் அந்த பிள்ளைகிட்ட சொல்லுவேன், சொல்லி தேசத்தில் ஒரு மாற்றம் வரும். ஆனபடி இந்த பவுண்டேஷன் அறிய விடாதபடி இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம்? அப்படி பார்த்து நடக்கிறோம் பிள்ளைகள். அப்படி கிடையாது. ஹல்லேலூயா. நீ அந்த பவுண்டேஷன் வெளிப்பாடை அறிவதற்காய் நீ அனுதினம் உன் உயிரை கொடுத்தாவது பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். தன் மனைவியை பிடித்து விட்டு வெளியே வருகிறார், தன் குடும்பத்தோடு வெளியே வருகிறார். அவர் பட்ட பாடு உங்களுக்கு தெரியுமா? அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நம்மை ஆண்டவர் அழைத்து நடத்த தொடங்கின உடனே தண்ணி இருக்காது, காற்று இருக்கும், கொடும் அக்கினி இருக்கும், கொடும் பிரச்சனை இருக்கும், கொடும் மழை இருக்கும், போராட்டம் இருக்கும், தங்க இடம் இல்லாமல் இருக்கும், அவமானங்கள் இருக்கும், கஷ்டம் இருக்கும். ஏண்டா வந்தோம் என்று தோன்றும். நாளடைவிலே நீ கடந்து போகும்போது கர்த்தருடைய மகிமை வெளிப்படுவதற்கு நேராய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு பக்கமாய் ஆண்டவருடைய குரல், ஒரு பக்கமாய் பிசாசின் சஞ்சலங்கள், ஒரு பக்கமாய் ஆண்டவர் அவனை தைரியப்படுத்திக் கொண்டே இருக்கிறார், இன்னொரு பக்கமாய் பிசாசு வேதனைப்படுத்திக் கொண்டு சபை இதை எதிர்த்தான். ஒரு பக்கமாய் ஆண்டவர் உங்களை தைரியப்படுத்தி அரவணைத்து உங்களை நடத்தும் போது பிசாசு 4 பக்கமாய் உங்களை சின்ன பின்னமாய் மாற்றும் போது தேவ சபை விசுவாசத்தில் உறுதியாக வேண்டும். அல்லேலூயா. நோய்களை கொண்டு வருவான், கஷ்டங்களை கொண்டு வருவான், பிரிவினைகளை கொண்டு வருவான், கவலைகளை கொண்டு வருவான், நெருக்கங்களை கொண்டு வருவான், பாடுகளை கொண்டு வரும்போது நீ புரிந்து கொள்ள வேண்டும், பிசாசே, நான் இந்த துன்பத்தில் மத்தியிலே இயேசுவோடு நடந்து நான் ஜெயம் எடுப்பேன். நீ என்ன ஒண்ணு செய்ய முடியாது. நான் ஆராதித்து துதித்து தேவனை மகிமைப்படுத்துவேன். ஹல்லேலூயா. புத்தி இல்லாத கன்னிகள் அப்படி வீட்டிலே மடங்கி விடுவார்கள், வீட்டிலே படுத்துடுவார்கள், வீட்டிலே சோர்ந்து போவார்கள், செயல்பட மாட்டார்கள், உருவாக மாட்டார்கள். அப்படியே சாத்தானுக்கு அடிமையாகி அவன் அழகாய் தூங்க வச்சுடுவான். ஹல்லேலூயா. அழகாய் தூங்க வச்சுடுவான்.
ஆபிரகாமோ நெருக்கத்தை பாராதபடி, துன்பத்தை பாராதபடி அழைத்தவுடைய சத்தம் செவி கொடுத்து எகிப்தின் பட்டணத்திலே அவன் பெரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டார். ஹல்லேலூயா. வேதம் சொல்கிறது, ஆபிரகாமுடைய விசுவாசத்தின் நிமித்தம் அவனை ஆசீர்வதித்தது போல உங்களையும் ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் விசுவசிக்கும் போது புறஜாதியுடைய செல்வம் உங்களுடைய மாறும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதுவும் இயேசு கிறிஸ்து வரும் நாட்களில் சகல பிரதானிகளுடைய ஆஸ்தியம் சபைக்கு சொந்தமாகும் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். நீ பராமரிக்கும்படி ஆவியானவர் பேசிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். ஒன்றல்ல பிளெஸிங் பண்ணார். தவறு நடந்தது ஆகார் மூலம், அது புறஜாதிகளை கொண்டு வருவதற்கு. ஹல்லேலூயா. இஸ்மாயில் வந்துட்டாரு. வாக்குத்தத்தம் பண்ணது ஒரே ஒரு பிள்ளை, யாரு? ஈசாக். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அந்த யாத்திரையில ஆண்டவரோடு நடந்ததுனால, ஆண்டவரோடு ஜீவித்ததுனால ஒரு 175 வருஷத்துடைய அனுபவங்கள் ஆபிரகாமுக்கு நல்லா தெரியும். ஹல்லேலூயா. நம்ம அந்த அனுபவம் தெரியாவிட்டா நமக்கு தோன்றும் அந்த சபை மகிழ்ச்சியா இருக்கு, அந்த வீடு மகிழ்ச்சியா இருக்கு, அந்த வீட்டில் என்ன களிப்பு, ஊழியம் செய்கிறாங்களாம், பயங்கர ஜாலியா இருக்கிறாங்க, பயங்கரமா புசிக்கிறாங்க, ஆட்டுக்கறி எல்லாம் வச்சு புசிக்கிறாங்க, பயங்கர ஜாலியா இருக்காங்க, டூருக்கெல்லாம் போறாங்க. அங்க இயேசு இல்லையா? நல்லா இருக்குல்ல. அவன் என்ன அறிகிறான்? அவன் இயேசுவை மேல் பூச்சாய் அறிகிறான். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஆனபடிதான் ஆபிரகாம் வயதான வேளையிலே, காலங்கள் முடிந்த வேளையில் தன் மனைவி எல்லாம் மரித்து அவங்களை அடக்கம் பண்ணப்பட்ட பின்பும் அவன் தன் வந்த வீட்டுக்கு திருப்பி போகவில்லை. ஹல்லேலூயா. அதை விட மேன்மையான பரலோகத்தை விரும்பினான். அதே போல சபையே, நீங்கள் நாளுக்கு நாள் ஆண்டவரை அறிந்து ஆண்டவரை புரிந்து கொண்டு ஒரு 50 வயதாகும் போது, 60 வயதாகும் போது, 55 வயதாகும் போது, ஒரு ஏஜ் ஆன போது உன்னால் ஒன்று செயல்பட முடியாத ஒரு காலம் வரும். அப்போது நீ இப்போது பெற்றுக்கொண்ட பவுண்டேஷன் அனுபவங்கள் உனக்குள்ளே பூரணமாக இருந்தால் மாத்திரம்தான் அந்த பரலோக ராஜ்யம் போக முடியும்.